இந்த வீடியோவில் இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் எப்படி உச்சரிக்கிறது அது இந்த தமிழ் கருத்து என்னென்று பார்ப்போம். ஐ ஹாவ் 3 vehicles. பாருங்கோ, ஐ என்றா நான், ஹாவ் என்றா வைத்திருத்தல். ஹாவ் என்ற சொல்லுக்கு கருத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ, வைத்திருத்தல். அப்போ ஐ ஹாவ் என்றா நான் வைத்திருக்கிறேன். 3 vehicles, 3 என்றா 3, vehicles என்றா வாகனங்கள். அப்போ நான் 3 வாகனங்கள் வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் 3 vehicles. அடுத்தது பாருங்க, she has 5 books. she என்றா அவள், has என்றாலும் வைத்திருத்தல் தான். அப்போ she has அவள் வைத்திருக்கிறாள். 5 books 5 புத்தகங்கள், அவள் 5 புத்தகங்கள் வைத்திருக்கிறாள். she has 5 books. அடுத்தது, they are cooking rice and curry. they என்றா அவர்கள், குக்கிங் என்றா சமைத்தல். அப்போ they are cooking அவர்கள் சமைக்கின்றார்கள். என்ன சமைக்கணும் என்று போட்டிருக்கிறோம், ரைஸ் அண்ட் கறி. ரைஸ் என்றா சோறு, கறி என்றா கறி. இடையில் அண்ட் வந்தால் ரெண்டும், சோறும் கறியும். அவர்கள் சோறும் கறியும் சமைக்கின்றார்கள். they are cooking rice and curry. திருப்பி பாருங்க வசனத்தை, ஐ ஹாவ் 3 vehicles. ஐ என்றா நான், ஹாவ் என்றா வைத்திருத்தல். அப்போ ஐ ஹாவ் என்றா நான் வைத்திருக்கிறேன். 3 vehicles, 3 என்றா 3, vehicles என்றா வாகனங்கள். அப்போ நான் 3 வாகனங்கள் வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் 3 vehicles. அடுத்தது, she has 5 books. she என்றா அவள், has என்றாலும் வைத்திருத்தல். அப்போ she has என்றா அவள் வைத்திருக்கிறாள். 5 books, 5 என்றா 5, books என்றா புத்தகங்கள். அவள் 5 புத்தகங்கள் வைத்திருக்கிறாள். she has 5 books. அடுத்தது, they are cooking rice and curry. they என்றா அவர்கள், cooking என்றா சமைத்தல். அப்போ they are cooking அவர்கள் சமைக்கின்றார்கள். ரைஸ் அண்ட் கறி, ரைஸ் என்றா சோறு, கறி என்றா கறி தான். அப்போ அண்ட் வந்தபடியாக ரைஸையும் கறியையும் இணைக்குது, என்ன, சோறும் கறியும். அவர்கள் சோறும் கறியும் சமைக்கிறார்கள். they are cooking rice and curry. இன்னும் கொஞ்சம் வசனங்கள் தாரன், அந்த வசனங்களையும் எப்படி உச்சரிக்கிறதுன்றதையும் பார்த்து அது இந்த தமிழ் கருத்தையும் பார்ப்போம். இந்த வசனங்களையும் அவதானிங்கோ. he has 3 bags. he என்றா அவன், has என்றா வைத்திருத்தல். அப்போ அவன் வைத்திருக்கிறான். 3 bags, 3 என்றா 3, bags என்றா பைகள். பேக் என்றா ஒரு பை, பேக்ஸ் வந்து பன்மையான பைகள். அவன் 3 பைகள் வைத்திருக்கிறான். he has 3 bags. அடுத்தது, you have a dress. you என்றா நீங்கள், have என்றா வைத்திருத்தல். அப்போ you have நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஒரு ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் ஒரு என்ற எடுக்க வேணும். ஒரு ட்ரெஸ் என்றா ஆடை. அப்போ நீங்கள் ஒரு ஆடை வைத்திருக்கிறீர்கள். you have a dress. அடுத்தது, we are playing football. we என்றா நாங்கள், playing என்றா விளையாடுதல். அப்போ we are playing நாங்கள் விளையாடுகின்றோம். என்ன விளையாடுகின்றோம், ஃபுட்பால் என்றா கால்பந்து, நாங்கள் கால்பந்து விளையாடுகின்றோம். we are playing football. திருப்பி பாருங்கோ, he has 3 bags. he என்றா அவன், has என்றா வைத்திருத்தல். அப்போ he has என்றா அவன் வைத்திருக்கிறான். 3 bags, 3 என்றா 3, bags என்றா பைகள். அவன் 3 பைகள் வைத்திருக்கிறான். he has 3 bags. அடுத்தது, you have a dress. you என்றா நீங்கள், have என்றா வைத்திருத்தல். அப்போ you have என்றா நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். a dress, ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் ஒன்று, ஒரு என்று கருத்தெடுக்க வேண்டும் வசனமாக வரைக்க. ட்ரெஸ் என்றா ஆடை, ட்ரெஸ் என்றா ஒரு ஆடை. அப்போ நீங்கள் ஒரு ஆடை வைத்திருக்கிறீர்கள். you have a dress. அடுத்தது, we are playing football. we என்றா நாங்கள், playing என்றா விளையாடுதல். அப்போ we are playing என்றா நாங்கள் விளையாடுகின்றோம். என்ன விளையாடுகிறோம், ஃபுட்பால் கால்பந்து.
நாங்கள் கால்பந்து விளையாடுகின்றோம். We are playing football. திருப்பி பாருங்க. He has 3 bags. அவன் 3 பைகள் வைத்திருக்கிறான். You have a dress. நீங்கள் ஒரு ஆடை வைத்திருக்கிறீர்கள். We are playing football. நாங்கள் கால்பந்து விளையாடுகின்றோம். இப்போ இன்னும் கொஞ்சம் வசனங்கள் தாரன். அந்த வசனங்களை எப்படி உச்சரிக்கிறதுன்னு பார்த்து அதுன்ற தமிழ் கருத்தையும் வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கோ. இந்த வசனங்களையும் அவதானிங்கோ. I can sing a song. பாருங்கோ, ஐ என்றா நான், கேன் என்றா முடியும். அப்போ வசனமாக்க நான் முடியும் என்று சொல்லலாமோ? இல்லை, என்னால் முடியும். சிங் என்றா பாடுதல். அப்போ ஐ கேன் சிங், என்னால் பாட முடியும். என்ன பாட முடியுமென்று போட போகிறோம் அங்கால. சாங், ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து? ஒரு சாங் என்றா பாட்டு. அப்போ என்னால் ஒரு பாடல் பாட முடியும். ஐ கேன் சிங் a song. அடுத்தது, he can play football. he என்றா அவன், can என்றா முடியும். அப்போ அவன் முடியும் என்று எடுக்கலாமோ? இல்லை, அவனால் முடியும். என்ன முடியும்? play என்றா விளையாடுதல். அப்போ அவனால் விளையாட முடியும். என்ன விளையாட முடியும்? ஃபுட்பால். ஃபுட்பால்னா கால்பந்து. அவனால் கால்பந்து விளையாட முடியும். he can play football. அடுத்தது, you are writing a letter. you என்றா நீங்கள், writing என்றா எழுதுதல். அப்போ you are writing, நீங்கள் எழுதுகின்றீர்கள். என்ன எழுதுகின்றீர்கள்? a letter. ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் ஒரு எண்டு எடுக்க வேணும். லெட்டர் என்றா கடிதம். அப்போ a letter என்றா ஒரு கடிதம். அப்போ நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றீர்கள். you are writing a letter. திருப்பி பாருங்க. I can sing a song. ஐ என்றா நான், கேன் என்றா முடியும். அப்போ நான் முடியும் என்று போடையிலாதானே வசனத்தில் என்னால் முடியும் என்று எடுக்கணும். என்ன? சிங் என்றா பாடுதல். அப்போ என்னால் பாட முடியும். என்ன பாட முடியும்? a song. ஆங்கில வசனத்தில் என்ற சொல்லு வந்தால் ஒரு என்ற தமிழ் கருத்து. என்ன? சாங் என்றா பாடல். அப்போ a song என்றா ஒரு பாடல். அப்போ என்னால் ஒரு பாடல் பாட முடியும். I can sing a song. அடுத்தது, he can play football. he என்றா அவன், can என்றா முடியும். அவன் முடியும் என்று போடலாமோ? இல்லை, அவனால் முடியும். என்ன முடியும்? play என்றா விளையாடுதல். அப்போ அவனால் விளையாட முடியும். என்ன விளையாட? ஃபுட்பால் என்றா கால்பந்து. அவனால் கால்பந்து விளையாட முடியும். he can play football. அடுத்தது, you are writing a letter. you என்றா நீங்கள், writing என்றா எழுதுதல். அப்போ you are writing, நீங்கள் எழுதுகின்றீர்கள். என்ன எழுதுகிறோம்னு போட போகிறீங்க? என்ன எழுதுறீங்கள்னு போட வேணும்? a letter. என்றா ஒரு, லெட்டர் என்றா கடிதம். அப்போ நீங்கள் ஒரு கடிதம் எழுதுகின்றீர்கள். you are writing a letter. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக விளங்கி இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, தொடர்ந்து நான் போடுற வீடியோக்களை பார்த்து படித்து நீங்கள் ஆங்கிலத்தில் சிறந்த அறிவானாக்களை நிச்சயம் பெற வேணும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.